ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றதாக அபூ ஹுரைரா அறிவிக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் சொல்வதாக அறிவிக்கிறாங்க. அப்ப இந்த ஹதீஸ் என்ன ஹதீஸ்? ஹதீஸ் குதுசி. அல்லாஹ் சொல்கிறான், அذنب عبد ذنبا فقال اللهم اغفر لي ذنبي. அல்லாஹ் சொல்றான் மலக்குகள்கிட்ட, என் அடியான் ஒருவன் தப்பு செய்து விட்டான், ஆனா உடனே யா அல்லாஹ் எனது பாவத்தை மன்னித்து விடு என்று சொல்லிவிட்டான். அல்லாஹ் சொல்றான், فقال تبارك وتعالى أذنب عبدي ذنبا فعلم أن له ربا يغفر الذنب ويأخذ بالذنب. அப்ப ரப்பு அதுக்கு பதில் சொல்றான், இந்த அடியான் தப்பு பண்ணிட்டான், ஆனா அவனுக்கு தெரியும் அவனுக்கு ஒரு ரப்பு இருக்கிறான், பாவத்துக்காக தண்டிப்பான், பாவ மன்னிப்பு கேட்டா பாவத்தை மன்னிப்பான் என்று அவன் தெரிஞ்சிருக்கிறான், அதனால பாவ மன்னிப்பு கேட்டுட்டான் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அதுக்கு பிறகு ثم عاد فأذنب فقال أي رب اغفر لي ذنبي. திரும்பவும் அந்த அடியான் தப்பு செஞ்சிடறான், திரும்பவும் அதே போல யா அல்லாஹ் என்னை மன்னித்து விடு என்று சொல்கிறான். இப்போதும் அல்லாஹு தஆலா சொல்கிறான், அப்தி அذنب ذنبا, எனது இன்ன அடியான் தப்பு செய்து விட்டான், فعلم أن له ربا يغفر الذنب ويأخذ بالذنب. இன்ன அடியான் தப்பு செய்து விட்டான், அவனுக்கு தெரியும் ரப்பு ஒருவன் இருக்கிறான், மன்னிப்பான் தண்டிப்பான் என்று அவன் மன்னிப்பு கேட்டுட்டான் அப்படின்னு சொல்லி. புரியுதா? எத்தனை தடவை ஆயிடுச்சு? 2 தடவை. பாருங்க அடுத்து, ثم عاد فأذنب. திரும்பவும் அடியான் அதே போல செய்து விட்டான், தப்பு செஞ்சுட்டான், திரும்பவும் தப்புக்கு போயிட்டான், திரும்பவும் فقال اي رب اغفر لي ذنبي, என் இறைவா என்னை மன்னித்து விடு என்று சொல்கிறான். فقال تبارك وتعالى, رب சொல்கிறான், اذنب عبدي ذنبا فعلم ان له ربا يغفر الذنب ويأخذ بالذنب. எனது இன்ன அடியான் தப்பு செய்தான், அவனுக்கு தெரியும் அவனுக்கு ஒரு ரப்பு இருக்கிறான், பாவங்களை மன்னிப்பான், பாவங்களுக்காக தண்டிப்பான் என்று. அதனால அவன் பாவ மன்னிப்பு கேட்டுட்டா நான் அவனை மன்னிச்சிட்டேன்னு சொல்றது மட்டுமல்ல, அல்லாஹ் அடுத்து சொல்லுவான், டேய் வஅமல் மா ஷி'த ஃபகத் கஃபர்து லக, இனி நீ என்ன செஞ்சாலும் பிரச்சனை இல்லடா, நான் உன்னை மன்னிச்சிட்டேன்டா அப்படின்றான். புரியுதுங்களா தம்பி? அப்ப இந்த ஹதீஸுடைய அர்த்தம் என்ன? அப்ப 3வது தடவை தௌபா கேட்டதுக்கு பிறகு அப்படியா? என்னங்க அர்த்தம்? ஃபர்ஸ்ட் தடவை தப்பு செஞ்சான், மன்னிப்பு கேட்டான், அல்லாஹ் மன்னிச்சிட்டேன்டான். அப்ப 2வது தடவையும் தப்பு செஞ்சான், சொல்லுங்க, திரும்பவும் மன்னிப்பு கேட்டான், அல்லாஹ் மன்னிச்சிட்டான். 3வது தடவையும் தப்பு செஞ்சான், மன்னிப்பு கேட்டான், அல்லாஹ் என்ன சொல்றான், டே மன்னிச்சது மட்டும் இல்லடா, இனிமே நீ என்ன செஞ்சாலும் மன்னிச்சிருவேண்டா அப்படின்னா. இதுக்கு என்ன அர்த்தம்? அப்ப அல்லாஹு தஆலா அந்த அடியான் மேல எவ்வளவு முஹப்பத்தை பொழிந்து விடுகிறான் என்றால் அவனுடைய உள்ள அப்படியே உருகிடுது. இனி அந்த பாவத்தின் பக்கம் அவனுக்கு விருப்பமே இல்லாம போயிடுது. 3 தடவை செஞ்சுட்டான்ல, இப்படி நம்ம செஞ்சிட்டோம் என்று சொல்லி அந்த பாவத்தை விட்டு முற்றிலுமாக அவன் விலகி விடுவான் என்ற கேரண்டி அல்லாஹ்வின் புறத்திலிருந்து. இப்ப சஹாபாக்களுக்கு அல்லாஹ் என்ன சொன்னா, பதில் சஹாபாக்களுக்கு, நீங்க எதை வேணாலும் செஞ்சுக்கங்க, நான் உங்களை மன்னிச்சிட்டேன்னா. அப்ப அதுக்கு பிறகு சஹாபாக்கள் பாவம் செஞ்சாங்களா? அந்த வார்த்தை என்னன்னு சொன்னா, அந்த பாவத்தின் மீது உண்டான ஈர்ப்பை உள்ளத்திலிருந்து எடுக்கப்பட்டு விடுகிறது. இனி அவங்களுக்கு பாவத்தின் பக்கம் அந்த நாட்டம் இருக்காது. எப்படி முன்னாடி இருந்துச்சோ, ஆசை இருந்துச்சோ, அந்த மாதிரியான ஆசை இருக்காது. அப்ப தௌபா அதிகமா செய்ய செய்ய கண்டிப்பா ஒரு நேரத்தில் அடியான் பாவத்தை விட்டு விலகி அவன் சுத்தம் அடைவான். புரியுதுங்களா இல்லையா? 1. 2வது என்னன்னு சொன்னா, பாருங்க, இப்போ உங்களுக்கு ஒரு மேனேஜர்னு வச்சுங்க, உங்களுக்கு ஒரு கடையை கொடுத்து, இந்த கடையை பார்த்துக்கப்பா, உன் கடை தான்ப்பா, நீ உனக்கு தான்ப்பா எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு, உனக்கு இவ்வளவு சம்பளம்ப்பா, நல்ல பறக்கத்தா சம்பளம், உனக்கு என்னென்ன போனஸ் அதுக்குது எல்லாம். இப்போ இவ்வளவுலாம் சொல்லி கொடுத்ததுக்கு பிறகு, உன்னை நம்பி கொடுத்ததுக்கு பிறகு அந்த கடையில் ஏதாவது தப்பு செய்ய உங்களுக்கு மனசு வருமா? சொல்லுங்க. கேட்டதெல்லாம் கொடுத்துட்றாரு, அதுக்கு மேலேயும் கொடுக்குறாரு. அப்போ அந்த கடையில் திருடணும், தப்பு செய்யணும் மனசு வருமா? சொல்லுங்க ஒருத்தனுக்கு. சுப்ஹானல்லாஹ். அப்ப ஒரு சாதாரண துன்யாலேயே இப்படின்னா, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய நேசத்தை கொடுத்து, அடியான உனக்கு நான் எல்லாமே பரக்கத் செஞ்சுட்டேன், உன்னை நான் மன்னிச்சிட்டேன், நீ தப்பு செய்யறதெல்லாம் நான் மன்னிச்சிட்டேன் அப்படின்னு அந்த பாசக்கார அடியானுக்கு அந்த சொல்லும் பொழுது
அல்லாஹ் மேல அவனுக்கு வெக்க வந்துச்சா, இப்படிப்பட்ட ரப்புக்கு நான் பாவம் செய்யலாமா, தப்பு செய்யலாமா அப்படிங்கிற எண்ணம் வருமா? அல்லாஹ் என்னை மன்னிச்சுட்டான், நான் எது செஞ்சாலும் பிரச்சனை இல்லை அப்படின்னு திமிரு வருமா? அவன் உண்மையில் அல்லாஹுடைய பாசத்தை உணர்ந்தவனாக இருந்தா அவனுக்கு என்ன வரும்? பணிவும் பயமும் வரும், அடக்கம் வருமே தவிர என்ன வராது? திமிரும் பெருமையும் வராது.